ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இப்போ இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதே இப்போதான் காலேஜ் போயிட்டு நான் இருந்தது. ஓகே, இப்போ எதுக்கு நான் வீடியோ போடுறேன்னா, தமிழ் எக்ஸாம் நாளைக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் கடைசியும் இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இந்த ஆன்சர் கீயும் என்னோட ஆன்சர் கீ வந்து நான் போடுறேன், கமெண்ட்ல போடுறேன். என்னோட பேப்பரை நான் இப்போ காமிக்க போறேன். ரிவாலுவேஷன் வேறு நான் எடுத்து பார்க்குறேன். அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு என் பேப்பரை காமிக்கிறேன். இதில் பாருங்க, ஆன்சர் கீயும் காமிக்கிறேன். எப்படி நீங்கள் ஆன்சர் எழுதலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் அதெல்லாம் லாங்குவேஜஸ் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் வந்து இது முக்கியம். ப்ரெசன்டேஷன் இருந்தாலே வந்து உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதாவது அங்கே இருக்கிற ரெண்டு கண்டென்ட் எழுதணும்னா மார்க் போட மாட்டாங்க. எப்பவுமே கண்டென்ட்டும் எழுதணும். பட் அதை நீங்கள் இன்னும் ப்ரெசென்ட் நல்லா ப்ரெசென்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா இன்னும் நிறைய மார்க் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்களை பார்க்குறேன். சரியா, போன வருஷம் 2024 இதே மாதிரி நானும் உட்காந்து தமிழ் படிச்சுட்டு போயிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்து வாங்குறேன். நான் எவ்வளோ எடுத்தேன்னா 71, அதாவது 90க்கு 71, தமிழுக்கு 81 எடுத்தேன். இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் மார்க் போடுவாங்க. பார்த்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே கண்டிப்பாக தெரியும். இந்த 10th லெவன்த் எழுதிருப்பீங்க எக்ஸாம்ஸ். அப்போ ஷூஸ் வந்து எப்படி மாதிரி இந்த மாதிரி எழுதலைன்னா கூட இப்போ இதுல இருந்து கூட எழுதுவேன். கொஞ்சம் ப்ரெசன்டேஷனாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, ஷூஸ் இந்த மாதிரி போட்டு ஆப்ஷன்ஸ் இந்த சைடில் எழுதிட்டு ஒரு 2 பேர் போட்டு ஆன்சர்ஸ் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அடிச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கு. பார்த்தோன்னே எப்படி தெரியுது இல்லையா, 7th வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணாம லைட்டா அடிச்சுங்க, அது தெரியாம இருக்கு. ஓகேவா? இது எல்லாம் சட்டு ஷூட்டிங் கடைசி ஒன்று அது வந்து ஓனா கேட்டாங்க. நான் கொஞ்சம் தப்பா இருந்துச்சு. ஸோ ஆன்சர் கடைசியாக காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதே மாதிரி 2 மார்க்ஸ் சொல்லணும். 2 மார்க்ஸ் வந்து இது வந்து நான் அவங்க கேட்ட கேள்வி நான் வேற எதாவது எழுதிட்டேன். ஸோ அதனால தப்பாயிடுச்சு. அதை காமிக்கிறேன், ஆன்சர் காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி இந்த வசன கவிதை வந்து 2 கேட்டு ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, வசனமும் கவிதையும். அதில் வந்து பாக்ஸ் போட்டு நான் எழுதினேன். ஆனால் அது கொஞ்சம் எனக்கு படிச்சுட்டு போய் அது கொஞ்சம் இது இருந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பாக்ஸ் போட்டு எழுதினேன். ஓரளவுக்கு பாக்ஸ் போட்டதுனால 1 மார்க் கொடுத்தாங்க, அதனால மார்க்கே வந்துருந்தது. ஸோ அதனால ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கும் கொஞ்சம் நல்லா வரும். அதுக்காக சொல்லுவேன். அதுக்காக கண்டென்ட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல மார்க் கொடுப்பாங்க. இப்போ நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஓன் கொஸ்டின். ஸோ இது இருக்கு. இது வந்து 2 மார்க்ஸ். அடுத்தது இந்த கிராமர்ல வந்து படிச்சுட்டீங்க எல்லாமே வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஓன் கொஸ்டின் வந்து கஷ்டமா கிராமருக்கு கேட்கறதுனா இருந்தால் கூட 14 1 மார்க்ஸ்ல அட்லீஸ்ட் 10 1 மார்க்லாவது புக் பேக் தான் வரும். ஈஸியாக இருந்துச்சுன்னா 12லேருந்து 13 கூட புக் பேக்கே வரும். ஸோ அதனால புக் பேக் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிடுங்க, அவ்வளோதான். டாப்பர்ஸ் வந்து நீங்க வந்து அட்லீஸ்ட் இந்த கதைலாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க. அப்புறம் இந்த டூயினோ மாதிரி அந்த இது இருக்குல்ல, தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் தான் இருக்கும்ல, அந்த ஆத்தர் போயம்க்கு அப்புறம் ஆத்தர் அந்த இது இத்தனை புக்ஸ் யார் எழுதுனா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்தா வரும் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதேதான். அதே மாதிரி கிராமர்ஸும் வந்து இந்த புக்கில் இருந்தால் வரும். இப்போ வந்து ஓனாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த பாட்டுக்கு பகுப்பது உறுப்பினர்களுமோ அப்புறம் அந்த பகுப்பது உறுப்பினர்களுமோ என்ன இருக்குது, புணர்ச்சி விதியா, புணர்ச்சி விதி, அப்புறம் வேற என்ன இருக்கு, இலக்கண குறிப்பு. இதெல்லாம் வந்து இந்த பாட்டுக்கு இந்த சைடில் இருக்கணும், ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ கீழே இருக்கலாம். அதுல இருந்து தான் கேட்பாங்க. ஓனா கண்டிப்பா எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த புக்ல இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு போதும். விஷயம் எழுதிடலாம். அஹ் எல்லாத்துக்கும் மார்க் கரெக்டாக போட்டுருவாங்க. அதே மாதிரி நீங்க இப்போ இந்த இப்போ இதெல்லாம் 2 மார்க்கா, 1 மார்க் தான் போட்டுருவாங்க. ஏன் இதுல வந்து நான் அப்படியே இது காமிக்கிறேன் ஆன்சர் கீ.
29th question. 29th ரைட் பிரிச்சிருக்கேன். அப்புறம் உடல்கள் உயிர் வந்து என்றுன்னு இருக்கேன். ஓகே 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 ஓகே. ரெண்டு சேர்த்து கொஸ்டின் அதுதான். இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. இந்த கொஸ்டின் அதான் இது அதான் ரீவாலுவேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மார்க் மிஸ் ஆயிட்டு இருக்கு. கரெக்டு தான். அதான் இந்த மாதிரி தனித்தனியே இதுங்க. இப்போ ஒருவேளை இப்போ நீங்க அந்த உரைநடை இருக்குல்ல, இதை வந்து கரெக்டா பிரிச்சுட்டு உடன் பிளஸ் பிளை அப்படின்னு பிரிச்சுட்டு கீழே வந்து வீதி தப்பா இருந்தா கூட இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப் மேல போட்டுருக்கீங்களா? இது இதுக்கு நீங்க இதை கரெக்டா எழுதிட்டு இது தப்பா இருந்தா கூட ஒரு மார்க்காவது வரும். ஸோ அதனால நீங்க பிரிச்சு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனா பண்ணீங்கன்னா யாருமே இல்லை. அதே மாதிரி இந்த கோவில் தனித்தனியா பிரிச்சு இந்த ரெண்டு ஒரே வார்த்தையில ரெண்டா எழுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒன்று வந்து சேர்த்து பிரித்து எழுதுவேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கோவில், அப்புறம் கோவில், கோனா அரசனா வில்லு, இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டு அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதினீங்கன்னா கரெக்டாக மார்க் கொடுத்துருப்பாங்க பேசியிருக்காங்க. அதே மாதிரி இது பகுதி 3 அந்த ஒரு பாட்டோட லைனை கொடுத்து அந்த பாட்டு எந்த பாட்டுல வருது, எந்த லைன்ல வருது, அது பாடலோட ஆசிரியர், பாடலுக்கு பொருள், இது வந்து நான் கொஞ்சம் சின்னதே எழுதிட்டேன். நான் ஓனா என்னன்னு கொஞ்சம் சின்னதா எழுதிட்டேன். இது கொஞ்சம் இன்னும் நான் பெருசா எழுதிங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. 4 மார்க் போட்டுருவாங்க. அதே மாதிரி தடையை எழுதுவது இந்த ஆன்சர் கண்டிப்பா எனக்கு எழுதி நீங்க நல்லா படிச்சுட்டு போவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்திருக்கு ஒரு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓரளவுக்கு சும்மா பார்த்துட்டு போகும். ஏன்னா இதுல எப்படி இப்போ ஆன்சர் கீழே வந்து எப்படி கொடுத்துருக்கு, ஆன்சர் கீழே வந்து இப்படி வெறும் 4 7 பாயிண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. சிம்பிளா இருக்கு. ஆனா அதுவே நீங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸா போட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரெசன்டேஷனா இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்ச ஹேண்ட் ரைட்டிங் வந்து எந்த வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். நல்லா தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங், நல்லா படிக்கிறது சொல்லுவேன். ஓகேவா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். ஆனா எனக்கு மார்க் ஹேண்ட் ரைட்டிங்னாலே மார்க் கம்மியாகுது இருக்குங்களா. அவங்க வந்து ஒரே வழியா வந்து ப்ரெசன்டேஷன், நல்ல ப்ரெசன்டேஷன், அழகா அழகா நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணாங்கன்னா அவங்களும் பண்ணணும். ஸோ அதனால ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுவோம். ப்ரெசன்டேஷன் இருந்தாலும் நல்லா ஒரு பாக்ஸ் போட்டு நல்லா எழுதினா கூட மெயின் பேரே வந்து நமக்கு அதிகம்னு எழுதிட்டேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இருந்தாலும் பட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கான் படிச்சிருக்கான் அப்படின்றதுக்காக ஃபுல் மார்க்ஸ் 4 மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால ப்ரெசன்டபிளாக எழுதுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது இதை அடிச்சு எழுதுங்க, அதனால நோட் பண்ணி எழுதிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து கடைசி இப்போ வந்து எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க. இப்போ நான் போடுற வீடியோ வந்து நீங்க சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, கிளான்ஸ். ஒரு நாள் தனியெல்லாம் படிக்காதீங்க, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இல்லை ஒரு சில கொஸ்டின் தெரியல, ஒரு 2 3 கொஸ்டின் தெரியலன்னா எப்பயாவது குவார்டர்லி ஆஃபில படிச்சிருப்பீங்கன்னா அது வேணா ஒரு தடவை சுத்தமா படிச்சதே அதெல்லாம் விட்டுருங்க. தயவுசெய்து இப்போ உட்காந்து புதுசா படிச்சீங்கன்னா மறந்துடுவீங்க. ஓகேவா? இப்போதைக்கு இதை வந்து ஒரு தடவை சும்மா பார்த்துட்டு போங்க. ஓகே, நல்லா எழுத நாளைக்கு எக்ஸாமு. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஆ ஓகே, திருப்பி வாங்க. அதே மாதிரி அது திரண்ட கருத்து மைய கருத்து பேர் இந்த வருஷமா பேர் திரண்ட கருத்து மைய கருத்து எழுதுவீங்களா? அந்த இது வந்து மறந்துட்டேன். ஏதோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அது கூட மறந்துட்டேன் பார்த்தீங்களா. வாகை திணை, இதுல திணை வந்து நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க? வாகை திணை, அட்லீஸ்ட் நீங்க அந்த திணை வந்து எப்படி சொல்லணும்னா அதோட பொருள் மட்டும் தெரிஞ்சுட்டு போயிருங்க. வாகை திணைனா என்ன, இந்த திணைனா என்ன, நொச்சி திணைனா என்ன, இந்த மாதிரி திணைகள் இருக்கும்ல, அந்த திணையோட
அர்த்தத்தை மட்டும் பார்த்துருப்பீங்க. தெரியாத தெரிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 4, 5 படிச்சிருப்பீங்க. தெரியாத ஒரு 4, 5 அதோட பொருள் மட்டும் பார்த்துட்டு போங்க. அது பொருள் பார்த்துட்டு போனாலே நீங்க வந்து எழுதிடலாம். ஒரு மசாலா கதையாலே எழுதிட்டோம். தெரியாத ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி கேட்டா நீங்க அதை எழுதிட்டு வரலாம். அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் ஈஸியாக தான் வரும். ஏன்னா எல்லாருமே எழுதுறாங்க. ஸோ அதனால ஈஸியாக தான் வரும். ஸோ பயப்பட வேணாம். ஈஸியாக தான் இருக்கும் பார்க்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து இப்போ சில பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பார்ப்பீங்க. இல்லை இப்போ படிச்சு முடிச்சுட்டோம்னா இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலைல ரிவைஸ் பண்ணும்போது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா பார்த்துட்டு போங்க. அதை செக் பண்ணிட்டு ஆன்சர் கீழே அந்த பெஸ்ட் அதுக்கப்புறம் அதான் செக் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா? கஷ்டமா இருந்துச்சா? இது எப்படி ப்ரோ ஆன்சர் கீ வேணுமா வேணாமா? ஃபுல் ஆன்சர் கீ வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஓகேவா? நான் கொஞ்சம் அடிச்சு எழுதாமங்க. நீயே எழுதிக்க, நீயே அடிச்சு எழுதிக்க, நீ சொல்லாம நான் அதான் நான் பண்ண தப்பதான் உங்களுக்கு சொல்றோம். தப்பா பண்ணாதீங்க. அடிச்சு எழுதாம கொஞ்சம் கரெக்டா எழுதணும். அது யாருமே இல்லை. பாட்டு வந்து எல்லாமே பார்த்துட்டு போங்க. இம்பார்ட்டண்டான பாட்டுனா அட்லீஸ்ட் இப்போ என்ன சொல்றது, இதுவே பாட்டே தெரியாது எதுவுமே படிக்கல அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் நீங்க பாட்டுலயே ஆஃப்லி ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லாம் பார்த்துருப்பீங்களா? இந்த பாட்டு மட்டும் பார்த்துட்டு போங்க. அது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொல்றேன். அதாவது எதுவுமே படிக்காம எப்படி சொல்றது, இது வரைக்கும் எதுவுமே புக்கே ஓப்பன் பண்ணாம இருக்கீங்களா அவங்களுக்கு சொல்றோம். கண்டிப்பா எல்லாமே எல்லாமே படிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஏதோ அரைகுறையாவது படிச்சிருப்பீங்க குவார்டர்லி ஆப்லிக்கு. ஸோ அதனால எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ அதான் எல்லாரும் நல்லா இருங்க. ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பரு. எல்லாம் படிச்சுக்கிறாங்க. ஆல் த பெஸ்ட். ஆன்சர் கீ வந்து நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்ல. சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க. உட்காந்து அது படிக்காதீங்க. கிளான்ஸ் டைம்னா சும்மா அப்படி பார்த்துட்டு போங்க. படிக்காதீங்க அது உட்காந்து. ஓகே ஓகே. ஆல் த பாய். ஆல் தி பெஸ்ட் கைஸ். வெற்றி பெறும். ஒரு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறேன். ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி இப்போ அடுத்த வரப்போற எக்ஸாம்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அப்புறம் இந்த கடைசி அந்த கோல்டன் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ், அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். முன்னாடி பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ். கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆக்டிவா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ஆக்டிவா இருப்பேன். ஸோ அதனால நீங்க இப்ப கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க கேளுங்க, கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் போடுறேன். இதே மாதிரி எப்படி எக்ஸாம் எழுதுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் திஸ் கைஸ், தேங்க்யூ.